பூவெல்லாம் பிச்சு கை வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களாம். நம்ம வச்சுருக்கதை வச்சு ரொம்பலாம் வராது அப்படின்னாங்க. ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஆயிலெலாம் கிடைக்காது, ஒரு பாட்டிலெலாம் கிடைக்காது, ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. சரி ஓகே, நம்ம ட்ரை தானே பண்ண போகிறோம், பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். உள்ளே வந்து நிறைய கேண்டில்ஸ் வச்சுருக்காங்களா, அதை பார்த்து எனக்கும் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சோப்லாம் பண்ணலாம் தான் நினச்சேன். ஆனால் வந்து நம்ம கேண்டில் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்கு இப்போது. என்ன கோட்ல இருக்கு? டடா, நான் வந்து டிஸ்டிலேஷனுக்கு வந்து செட்டப் பண்ணியிருக்கேன். இது வந்து ரோஸை வந்து அந்த எசன்ஸ் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. அதுக்கப்புறமா அது பண்ணவே இல்லை, லாவெண்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கோம். இதான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. நம்ம வந்து எண்ணெயிலேயே லாவெண்டரை ஊற போட்டு அந்த வாசனையை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஆனால் இந்த அளவுக்கு வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்காது, இந்த அளவுக்கு வந்து அப்படி பவர்ஃபுல்லாக இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி ட்ரை பண்ண போகிறேன். நம்ம பறிச்சுட்டு வந்த லாவெண்டரை வந்து இங்கே வைக்கணும். வச்சுட்டு நம்ம இங்கேருந்து சூடு கொடுக்கும்போது அந்த லாவெண்டரோட வாசனை, அந்த வாசனை எண்ணெய் எல்லாம் வந்து ஆவியாகி இந்த மாதிரி வரும், இது வழியாக வரும். நம்ம இங்கேருந்து குளிர் தண்ணி கொடுக்கணும். கொடுக்குறப்போ அந்த வாசனை எண்ணெய் இங்கே வந்துட்டுருக்கோம்ல, அந்த ஆவியாகி வந்துட்டுருக்கோம்ல, அது வந்து தண்ணியாகி மறுபடியும் கீழே வந்து கலெக்ட் ஆகும். அந்த கீழே வரதை தான் வந்து நம்ம எடுக்கணும். நான் வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் மோட்டரை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே வச்சுட்டு, இது வந்து கொஞ்சம் லீக் ஆகுது, அதனால தான் இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன். பம்ப்லேருந்து வரக்கூடிய தண்ணியை வந்து கண்டென்சருக்கு கீழே கனெக்ட் பண்ணுறேன்.